விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஒரு மாதத்திற்கு முன்பு புதிதாக திறக்கப்பட்ட அரசு தொடக்கப் பள்ளியின் மேற்கூரை சிமெண்ட் பெயர்ந்து விழுந்துள்ளது. விடியா ஆட்சியில் பள்ளி கட்டடம் கட்டுவதில் ஊழல் நடந்துள்ளதா என்னும் கேள்வியை எழுப்பியுள்ளது. தாமனூர் ஊராட்சியில் புதிதாக பள்ளி கட்டிடம் 28,10,000 ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு மாதத்திற்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்த நிலையில் இரண்டாவது முறையாக வியாழக்கிழமை அன்று காலை பள்ளியின் மேற்கூரை காரை பெயர்ந்து விழுந்துள்ளது. இதனால் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வகுப்பு தொடங்கும் முன்னரே விழுந்ததால் நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இதனையடுத்து தற்காலிகமாக போதிய இடவசதி மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாத மகளிர் சுய உதவி கட்டடத்தில் 30 மாணாக்கர்களும் கல்வி பயிலும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கட்டி முடிக்கப்பட்டு ஓரிரு மாதங்களிலேயே இப்படி காரை பெயர்ந்து விடுவது கட்டுமான பணியில் ஊழல் நடந்திருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக கிராம மக்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர்.